வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 1 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,094.64 167 PTS 0.21 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 7.97 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். TCS 2.81 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,383.60 விழுக்காடு ஆக உள்ளது. 0.36 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. ரூபாய் மதிப்பை நிலைநிறுத்த ரிசர்வ் வங்கி $7 பில்லியன் விற்பனை. இந்திய ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்துவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணி சந்தையில் சுமார் $7 பில்லியன் விற்பனை செய்து தலையிட்டது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை நெருங்கியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு 84,008 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சமுத்திர மந்தன் திட்டத்தின் கீழ் ஆழ்கடல் ஆராய்ச்சியை விரைவுபடுத்த 84,008 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் உள்நாட்டு விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் PM கிசான் திட்டத்தையும் அரசு நீட்டித்துள்ளது. சென்செக்ஸ் 78,094 புள்ளிகளிலும் நிஃப்டி 24,383 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. PSE சென்செக்ஸ் 0.21 விழுக்காடு உயர்ந்து 78,094.64 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 குறியீட்டு 0.36 விழுக்காடு உயர்ந்து 24,383.60 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 7.97 விழுக்காடு உயர்ந்து $1,141.20 ஆக முடிவடைந்து ஆதாயமடைந்தவர்களில் முன்னணியில் இருந்தது. இந்தியாவின் நிதிப் பற்றாக்குறை ஜூன் மாதத்திற்குள் நிதியாண்டு 27 இலக்கில் 18.2 விழுக்காடு ஆக அதிகரிப்பு. அரசு செலவினங்கள் அதிகரித்ததால் ஜூன் மாத இறுதியில் இந்தியாவின் நிதிப் பற்றாக்குறை நிதியாண்டு 27 க்கான முழு ஆண்டு இலக்கில் 18.2 விழுக்காடு ஆக விரிவடைந்தது. இது மே மாத இறுதியில் பதிவான 9.6 விழுக்காடு பற்றாக்குறையிலிருந்து கடுமையான உயர்வாகும். இந்திய நுகர்வோர் நிறுவனங்கள் விலை உயர்வுக்கு திட்டம். பணவீக்க கணிப்பில் சோதனை. அதிகரித்து வரும் செலவுகளை ஈடுகட்ட இந்தியாவின் மிகப்பெரிய நுகர்வோர் பொருட்கள் நிறுவனங்கள் பல்வேறு தயாரிப்புகளின் விலைகளை உயர்த்த தயாராகி வருகின்றன. இந்த நடவடிக்கை வரும் மாதங்களில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவீக்க கணிப்பை சோதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $86.80 ஆக உயர்ந்தது. தங்கம் சரிந்தது. கச்சா எண்ணெய் விலை வெள்ளிக்கிழமை 5.39 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $86.80 ஆக நிறைவடைந்தது. அதே நேரத்தில் தங்கம் 0.83 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,098.60 ஆகவும் வெள்ளி 1.43 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $57.78 ஆகவும் முடிவடைந்தது. ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திற்கு செபி 1.48 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திற்கு செபி 1.48 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அதன் CEO புனித் கோயங்கா மற்றும் நிறுவனர் சுபாஷ் சந்திரா ஆகியோருக்கு தடை விதித்துள்ளது. ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திற்கு செபி 1.48 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. அதே நேரத்தில் ஜி நிறுவன பங்குதாரர்கள் 3,143.5 கோடி ரூபாய் மதிப்பிலான விளம்பரதாரர் நிதி உட்செலுத்தலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். சீர்திருத்தங்களை தொடர்ந்து உலகளாவிய போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா 25 இடங்கள் முன்னேற்றம். சந்தை சிதைவுகளை குறைத்த முக்கிய உள்நாட்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக உலகளாவிய போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா 25 இடங்கள் முன்னேறியுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் வணிகம் செய்வதை எளிதாக்குவதையும் சந்தை செயல்திறனையும் கணிசமாக மேம்படுத்தியுள்ளன. அமேசானின் வலுவான காலாண்டு வருவாய் அறிக்கையால் அமெரிக்க பங்குகள் உயர்வுடன் நிறைவடைந்தன. அமேசானின் வலுவான காலாண்டு வருவாய் அறிக்கை செயற்கை நுண்ணறிவு செலவினங்கள் குறித்த கவலைகளை தணித்ததால் வெள்ளிக்கிழமை வால் ஸ்ட்ரீட் பங்குகள் உயர்வுடன் நிறைவடைந்தன. இந்த நேர்மறையான போக்கு முக்கிய அமெரிக்க குறியீடுகள் வாராந்திர இழப்புகளில் இருந்து மீள உதவியது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 95.38 ஆக வலுவடைந்தது. வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 0.30 விழுக்காடு சரிந்து 95.38 ஆக நிறைவடைந்தது. இந்த வீழ்ச்சி மத்திய வங்கியின் தலையீட்டிற்கு மத்தியில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் சற்று வலுவடைந்ததை பிரதிபலிக்கிறது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,098.60 0.83 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு.
தோராயமாக சமம் 1,25,682 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.83 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,133.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $57.78 1.43 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,772 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.43 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $58.62 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $86.80 5.39 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 5.39 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82.36 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $39.38 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 30 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.67 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 50 பைசா 3106 ரூபாய். பெங்களூரு $944 50 பைசா 3021 ரூபாய். ஹைதராபாத் $994 3191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 50 பைசா 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.